today? What did we learn today? Usage of flashcards. Very good. Usage of flashcards. What all you remember? How all to use the flashcards? Do you remember any points? Did you hear to the video link sir sent? Peekaboo eyes. Very good. Magic eyes. Okay. Playing the circle games. How to play the magic eyes, ma? இந்த ஒரு காடை காட்டிட்டு அதை திரும்ப மறைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமா வெளியில காட்டுற மாதிரி. Okay, ma. Next, lip reading. Lip reading. Yes, very good. Any other teacher can point? Yes, ma'am. Yes, ma'am. Damsara. See your name, ma'am. Damsara. Tell me. Riddles. 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 Riddles, yes. That's all. You can divide the class into 2 groups to 5 groups. You can do one Yes, ma'am. Elephant, something about situation. and you have to concentrate and listen to the commands, and whatever commands is for their group, you have to do that in action. So it is flashcards and groups. Okay, next. Eccentric. Instant eccentric motivation. You Kim's game. What is Kim's game? King game, ma'am. Kim's game. Yes, ma'am. Games, circle games, ma'am. Damsara games, ma'am. Ma'am. Damcharads. I am asking about Kim's game. Do anyone remember? King's games. King's game. சார் டெஸ்க்ல டிஸ்ப்ளே பண்ணிட்டு அதை ஒரு கிளாத் வச்சு மூடிட்டு அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பசங்கிட்ட அந்த கொஸ்டின் கேக்குறது என்னென்ன திங்ஸ் எல்லாம் டிஸ்ப்ளே பண்ணோம் அப்படின்னு சொல்லி. Yes, ma'am. Very good, ma. Very good. What is your name? அருள் செல்வி மேம். Okay, Arul Chilvi. Very good. Damcharads. Okay. Tell me about extrinsic rewards and intrinsic motivation. அது புரிஞ்சுதாமா உங்களுக்கு? ரொம்ப தியரட்டிக்கலா இருந்ததா அது? இல்ல மேம் புரிஞ்சுது மேம். No, ma'am. Because it was more into theory I felt after hearing the recording voice what sir has. But as teachers we should know what it is really. And in the words it is very important if you know all these words and the meaning what it really connects with. So புரிஞ்சவங்க கொஞ்சம் சொல்லுங்க. நான் திரும்பவும் கூட எக்ஸ்பிளைன் பண்றேன். What you understood? Eccentric. Excuse me, ma'am. சொல்லுங்க மேம். Eccentric reward na the outgoing activity. Yes or no, ma'am? Doing activity இல்லம்மா. மேம் இன்ஸ்டின்சிக் மோட்டிவேஷன்னா நம்ம செய்யக்கூடிய வேலை வந்து எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம நம்மளோட லெவல முன்னெடுத்து கொண்டு செல்ற மாதிரி இருக்கணும் மேம். இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷனா நம்மளே இன்னரா மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு அந்த கோலை ரீச் பண்ணணும். பெர்ஃபெக்ட்டா ஆகுறது செய்யாதது இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன். வாட் இஸ் எக்ஸென்ட்ரிக் ரிவார்ட்? அதாவது எக்ஸ்டென்சிக் ரிவார்டுங்கிறது வந்து தேவையில்லாம பசங்களை வந்து நம்ம இது பண்ணிக்கிட்டே இருக்க கூடாது, அவங்களோட தவறுகளை சுட்டி காட்டணும். இல்ல அந்த ரிவார்ட்ஸ் இப்ப எப்படின்னா எப்படி ஒரு சேலரிக்காக ஒர்க் பண்றது, இன்சென்டிவ்காக ஒர்க் பண்றது, ஒரு பிரேசஸ்க்காக ஒர்க் பண்றது, எல்லாரும் நம்மள பத்தி பேசணும்ன்றதுக்காக ஒர்க் பண்றது, இதெல்லாம் தான் எக்ஸென்ட்ரிக் ரிவார்ட்ஸ்.
அதாவது நம்மள அப்ரிஷியேட் பண்ண போறாங்கன்றதுக்காக ஒர்க் பண்றதும் படிக்கிறதும் ஹோம்ஒர்க் எழுதுறதும் தான் எக்ஸென்ட்ரிக் ரிவார்ட்ஸ். அப்போ அது நம்ம பண்ணும்போது அது நமக்கு கிடைக்கலனா we will start to react instead of what react and Respond. so eccentric rewards are important, but அது ரொம்ப ஜாஸ்தியா நம்ம கொடுக்க children start to react. இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ் டே நம்ம செலிப்ரேட் பண்ணா கூட குழந்தைக்கு அது வின் பண்ணாதது தெரியாது, ஆனா மத்த குழந்தைங்களுக்கு மெடல் போட்டாங்க, எனக்கு மெடல் போடல, எனக்கு அது குடுக்கலன்னு சொல்லிட்டு குழந்தைங்க அழ ஆரம்பிச்சிடுறாங்க அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட. பேரண்ட்ஸ் உடனே வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் டே நீங்க பாத்திருக்கீங்களா, நம்ம கிட்ட சொல்லுவாங்க என் குழந்தை கூட கிட்ட ஓடி வந்தா மேடம் லைன் கிட்ட, ஜட்ஜ்மெண்ட் சரியில்லை, அந்த மாதிரிலாம் நான் நிறைய சிச்சுவேஷன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன். So the child will understand that if I win only I will get the medal. To win, what should I do? How should I motivate myself? What hard work I should perform to win the medal? அப்படின்றது கூட புரியாது. எப்பவுமே மிஸ் ஸ்டார் போடுவாங்க, குட் போடுவாங்க, இன்னைக்கு எனக்கு பிரைஸ் கொடுக்கல. The child will expect only that. That is called as eccentric rewards. Okay, so yesterday we discussed about these two and I gave two simple stories also regarding that. Today we are going to learn about making teaching and learning natural and meaningful context. கான்டெக்ட்னா சிச்சுவேஷன்மா. நம்ம படிக்கிற ஒரு படிப்பும் கத்துக்கிற ஒரு விஷயமும் நம்ம எல்லா சிச்சுவேஷன்லயும் யூஸ் பண்ற மாதிரி நம்ம சொல்லி கொடுக்கறது இருக்கணும். நம்ம கொடுக்கிற நாலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அந்த மாதிரி இருக்கணும். எப்படின்னா they can use whatever we teach, they have to acquire knowledge from that and they have to use that in a meaningful situation. They have to relate. This is more or less similar to the previous topics what we have already learned. இதனால என்னன்னா whatever you teach, where they can use, how they can use, that is more important. படிக்கிறது வந்து புக் நாலேஜா மட்டும் இல்லாம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் இல்லாம மார்க்ஸ் எடுக்கிறது மட்டும் இல்லாம இருக்கக்கூடாது. What is the main aim of the school? The aim of the school is to prepare the students for life within a society. So, நம்மளுடைய டீச்சிங் குழந்தையோட லைஃப் ப்ரிப்பரேஷன் மெட்டீரியலா இருக்கணும். நம்மளுடைய டீச்சிங் அவருடைய லைஃப்க்கு யூஸ் ஆகுற மாதிரி it should reach the children. அப்பதான் அந்த மீனிங்ஃபுல் லேர்னிங் ஃபுல்ஃபில் ஆகும். The child will develop the ability to apply whatever education he got in the school in his lifetime. அப்படி இல்லைன்னா it is waste of getting education. Most of the schools are doing the drilling activity today. What is drilling? குழந்தைய வந்து இப்போ நிறைய நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல, இந்த நாமக்கல் சைட் ஸ்கூல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா the children are not taught the +1 portions. Straight away they are taught with the +2 portions. 10th முடிச்ச உடனே +2 portions 2 வருஷமா அப்படியே மக் பண்ண வச்சு all the students used to take state rank before 3 years. அப்பெல்லாம் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் செகண்ட் எல்லாம் டிவில அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. now the government has stopped it. So வெறும் கிரேட்ஸ் மாதிரி போட்டுட்டாங்க. இந்த ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் செகண்ட் தேர்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த நாமக்கல் சைட் ஸ்கூல்ஸ்ல நான் அங்க போயிருக்கிறதுனால சொல்றேன், அந்த பேசிக்கே எடுக்காம schools used to start the +2 portions. That only we call it as drilling. ஒரு பேசிக் தெரியாம எப்படி ஒரு குழந்தையால அந்த விஷயத்தை புரிஞ்சுக்க முடியும்? They start mugging up. Teachers start drilling, the schools start drilling because they wanted to make their students to get the state rank. So அது அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதும்போது definitely they will fail. What are the different types of competitive exams? NEET, IIT, UPSC. இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்குலாம் the basic education helps a lot, where it hinders the mind for the students to answer all the questions. Teaching must be durable and it should be in the long term memory. Durable na நம்ம சொல்லி கொடுக்கிற ஒரு சின்ன டேபிள் வாங்கினாலும் சரி, சேர் வாங்கினாலும் சரி, கார் வாங்குறதுனாலும் சரி, we all inquire a lot about the durability to the shopkeeper. நல்லா உழைக்குமா, எவ்வளவு நாள் வரும், ரீசேல் வேல்யூ இருக்குமா, இது 20 years வருமா, 10 years வருமான்னு we inquire a lot. In the same way I want you all இதையே நம்ம இவ்வளவு தூரம் பார்த்து வாங்கும்போது a child is getting educated in a school for nearly 14 to 15 years. ப்ரீ ஸ்கூல சேர்த்துக்கிட்டீங்கன்னா, ப்ரீ கேஜியோ சேர்த்துட்டீங்கன்னா
கிட்டத்தட்ட 15 வருஷம் ஒரு குழந்தை ஒரு ஸ்கூல்ல படிக்குது. அப்ப அந்த எஜுகேஷன் எவ்வளவு டியூரபிளா இருக்கணும், லைஃப் லாங் அந்த எஜுகேஷன் எவ்வளவு டிராவல் பண்ணணும். அந்த டிராவல் பார்ட் இஸ் இன் த டீச்சர்ஸ். ஹவ் யூ ஆர் கோயிங் டு மேக் இட் ஆஸ் அ மீனிங்ஃபுல் லேர்னிங். ஏன்னா மீனிங்ஃபுல் லேர்னிங்கா இருந்ததுன்னா the knowledge what we acquire will help us to exhibit everywhere. எந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு போனாலும் நம்மளால ஒரு மைக் எடுத்து பேச முடியும். we can solve the problems, we can handle the situation. Everything can be done only through education. Education plays a vital role in our life. இந்த மாதிரி எஜுகேஷனை கொடுக்கறதுக்கு, இந்த மாதிரி ஒரு மீனிங்ஃபுல் லேர்னிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கறதுக்கு the teachers have to make it very practical. And you as kindergarten teachers and pre-primary teachers, you have to be more lively in the class. அப்போ நீங்க எப்படி இந்த எஜுகேஷனை வந்து மீனிங்ஃபுல்லா கொண்டு போக முடியும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு நான் ஐ வில் கிவ் யூ லாட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த 26 ஆல்பபெட்ஸை எப்படி 26 வேஸ்ல இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும் ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்றதுக்கு ஐ ஹவ் டெக்ஸ்டட் சம் ஆக்டிவிட்டிஸ். ஸோ யூ கேன் நோட் டவுன் தட், ஆர் ரெக்கார்டிங்க நீங்க கேட்டுட்டு கூட அப்புறமா நீங்க யூ கேன் நோட் டவுன். தென் ஹவு டு இன்ட்ரடியூஸ் பேசிக் கிராமர் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் இன் அ ஈஸி வே. அது மட்டும்தான் அவங்களுக்கு மீனிங்ஃபுல் லேர்னிங்கா இருக்கும். இப்போ ஒரு தமிழ் டீச்சர் எடுத்துக்கோங்க. இஃப் யூ டேக் அ மேக்ஸ் டீச்சர், இஃப் யூ டேக் அ சயின்ஸ் டீச்சர், எவ்ரி ஒன் வுட் ஹவ் ஸ்டடிட் கிராமர். எஸ் ஆர் நோ? கிராமர் படிக்காம 10th ஸ்டாண்டர்ட் எழுதாம 12th ஸ்டாண்டர்ட் எழுதாம nobody will come to a particular profession. ஆனா அந்த மாதிரி படிச்சுட்டு வந்த டீச்சர்ஸே, நீங்க handful of teachers if you pick up and suddenly if you're going to ask them a question, what is a pronoun, you know what they will say? They will say, I am a science teacher, I am not an English major, how will I know what is a pronoun? I am not an English teacher, how will I know what is an article, how will I know what is a preposition? சடனா வாட் இஸ் அட்ஜெக்டிவ்னு சொல்லிட்டு நீங்க ஒரு தமிழ் டீச்சரை கேட்டாலோ இல்ல ஒரு சயின்ஸ் டீச்சரை கேட்டாலோ, those who are handling 3rd standard or 5th standard, definitely they will not be able to answer. You know why? And the grammar, whatever the teachers taught that teacher in her early ages, it did not reach her mind or heart to implement in her life throughout. So ஒரு சயின்ஸ் டீச்சர் டெஃபினட்டா இங்கிலீஷ் பேசியே ஆகணும் கிளாஸ்ல, இல்லையாமா? Definitely our arts and craft teacher, she has to speak English, she has to write at least 2 sentences in English for her students, either in the diary or either on the board, and she has to converse in English with the students. அப்படின்னு இருக்கும்போது the basic grammar is very important, where even the teachers don't mind about it and they don't know the answers for it, and it has become that only the English teachers should know grammar, only the English teachers should teach grammar for the students, and the students should understand grammar only till class 10, then it is not required. அந்த வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றதுக்காக I wanted to introduce grammar in lower kindergarten itself. Because is it possible to introduce grammar in lower kindergarten? Will it be a meaningful learning for the students? Can the students acquire knowledge from grammar? Will they be able to implement grammar in their day-to-day life and in their educational activities? So many questions, and many resource people told that it will be a real drill for the brain of the students, those who are 3 years and 4 years, and it is not possible. So what I did is I took nearly 2 years to have a practical experience of grammar with my students through micro teaching and macro teaching in class without introducing any activity sheet grammar. You will not believe 3-year students and 4-year students were more capable of handling grammar, doing grammar activity sheets, understanding grammar, exploring grammar and exhibiting grammar was so easy for them. They understood so well, but the only methodology where I took the grammar to the student was unique compared to the methodology where we will teach the high school and middle school and primary students. You will not believe, teachers, even my primary students were not able to do grammar so well compared to my kindergarten students. So how to do this? So I made a big thesis
Then after nearly 2 years of practice, when I understood that my kindergarten students were able to do grammar, were able to understand grammar, I prepared a grammar textbook for lower kindergarten and upper kindergarten, and I practiced the same methodology of teaching, which became meaningful for the students, and it again transformed into a meaningful and understandable learning. So today we are going to discuss about that. ஏன்னா இப்போ வாட் இஸ் மீனிங்ஃபுல் லேர்னிங், வாட் இஸ் மீனிங்ஃபுல் டீச்சிங்னு நான் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சேன்னா இட் வில் பிகம் மோர் தியரிட்டிக்கல், வேர் டெஃபினெட்லி யூ ஆர் நாட் கோயிங் டு கோ அண்ட் ஸ்பீக் அபவுட் திஸ் இன் எனி செமினார்ஸ். ஸோ the more you wanted is the activities for this meaningful learning. இதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லணும்னா, ஐ டோன்ட் நோ ஹவு மெனி ஆஃப் யூ வுட் ஹேவ் ஹர்ட் அபவுட் பீத்தோவன். பீத்தோவன்ன்றவர் ஒரு பெரிய மியூசிஷியன். இஸ் அ பியானிஸ்ட். இந்த பியானோ வாசிக்கிற ஒரு மியூசிஷியன் அவர் பீத்தோவன். அவர் எந்த காலத்துல வாழ்ந்தார்னா 1770 இருந்து 1827 வரைக்கும் வாழ்ந்தார். இது ஏன் நான் சொல்ல வரேன்னா, he was a deaf and dumb person. He cannot hear, he cannot speak. அவர் ஒரு 30 years 25 to 30 years இருக்கும் போதே he became deaf and he became dumb. But அவருடைய early stagesல he had a lot of passion for music. அந்த மியூசிக்கல் நோட்ஸ் எல்லாம் அவர் ரொம்ப கிரகிச்சு அவர் அவருடைய மைண்ட்லயும் ஹார்ட்லயும் அதை என்கிரேவ் பண்ணியிருந்தாரு. அப்ப அவர் டெஃப் அண்ட் டம் ஆன பிறகு கூட யூ வில் நாட் பிலீவ் ஹி ரிலீஸ்ட் லாட் ஆஃப் ஆல்பம்ஸ். அது என்னன்னா அவருக்கு கிட்டத்தட்ட அந்த காலத்துல கோடி கோடியா அதை ஏர்ன் பண்ணி கொடுத்தது. ஒரு டெஃப் அண்ட் டம் பர்சனால எப்படி மியூசிக் பிளே பண்ண முடியும், எப்படி ஆல்பம்ஸா ரிலீஸ் பண்ண முடியும், இட் இஸ் ஸ்டில் மேட் இட். எப்படின்னா he learning about music was so meaningful. His learning about music was so understanding. He made it as a practical lifetime experience. அதனாலதான் அவரால் அந்த அளவுக்கு ஒரு பெரிய சாதனை பண்ண முடிஞ்சது. His name is Beethoven. உங்களுக்கு டைம் இருக்கும் போது you all just try to person having a meaningful learning about music. So இந்த அளவுக்கு தான் I want you all to make the students to understand this learning by teaching the same concept in different style of teaching, different methodology of teaching. ஒரே கான்செப்ட் 5 days எடுக்கிறீங்கன்னா you have to use the 5 style of teaching as I told you in flashcard. அது மாதிரி each and every teacher has to input that in the prose. Madam. Madam, you disconnected, but we can hear you now. You can continue the class. Hello? Yes, madam, we can hear you now. You can continue the class. Yes, sir. Can I start? Yes, madam. I think you have poor Hello? madam, I think you have poor network, but we can hear you well. Now we can hear you well. In between, you broke up a little. Oh. Okay, sir. You can carry on with the class, madam. Okay, teacher. So, each and every day must be a learning where students skills that will enrich their learning experience. So, every day, as I told you earlier, you have to give a new insight for the students. If I disconnect, please let me know, sir. You are breaking up a little, madam. I think your network Teachers, connection. can you hear me? Madam, you are breaking up a little. Sir, I will come out, sir. I will see where the signal is proper. Okay, madam. Okay.
Hello, sir. Yes, Hello? madam, you are very clear now. Much better. Yes, sir. Yes, sir. Okay, teachers, now we will go on with the activity. So as I discussed earlier, there should not be any rote method, that we should not drill the students. We should see to it that the learning becomes very meaningful. So to the level of kindergarten, how you can make the learning very meaningful. Now, compared to early days, now you are all well equipped in framing your own activities. I see the teachers always thinking about how to implement good activities, and Rani ma'am is keep on sending the videos, whatever she gets, whether it is related to the topic or not related. I can understand her enthusiasm. I really appreciate that. So, how to introduce this 26 alphabets? So you all have said, ma'am, I will be doing matching activity. I will be doing the hide and seek game, all that. But all these 26 letters can be in case want to be away from the routine for some time. You would have watched குழந்தைங்க அடிக்கடி பாத்தீங்கன்னா kindergarten மேம் ஐ வாண்ட் டு கோ டு பாத்ரூம், ஐ வாண்ட் டு கோ டு டாய்லெட், ஐ வாண்ட் டு கோ டு ரெஸ்ட் சொல்லுவாங்க. நீங்க நினைக்கிறீங்களா நிஜமாவே ரெஸ்ட் ரூம் போனோன்னு தே லவ் கோயிங் அவுட் ஆஃப் த கிளாஸ் ரூம். அந்த கிளாஸ் ரூம்ல இருந்து நீங்க வெளியில டாய்லெட் போற வரைக்கும் பாத்தீங்கன்னா இருக்கிற செடியில இருக்கிற இலைய கிள்ளிட்டு போவாங்க. டாய்லெட் உள்ள போயிட்ட பிறகு அந்த வாஷ் பேசின் இருக்கிற தண்ணியை எடுத்து கண்ணாடியில தெளிப்பாங்க. அங்க மிரர் இருந்ததுன்னா அந்த தண்ணியில கொஞ்ச நேரம் விளையாடிட்டு தென் தே வில் கோ ஃபார் டாய்லெட்டிங். தென் வரும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா நடந்து தே கம் டு கிளாஸ். திஸ் யூ கேன் வாட்ச் மோஸ்ட்லி இன் ஃபர்ஸ்ட், செகண்ட் அண்ட் தேர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். You know the reason what it is? They want to be away from the classroom. They love to be away from the classroom. No one wants to sit in the same place right from morning 8:30 to evening 3:30. So, அதுக்கு ஏத்த மாதிரி we have to give the education for the children. அப்படி இருக்கும்போது I want all the teachers, அது உங்களுடைய ஸ்கூல்ல உங்களுடைய கிரவுண்டு எப்படி மற்ற பிடி மாஸ்டர்ஸ் யூஸ் பண்றாங்க, உங்களுக்கு எந்த இடம் அலோகேட் பண்றாங்க கேஜி டீச்சர்ஸ்க்கு. திஸ் இஸ் மோர் தென் ப்ரீ பிரைமரி, இட் இஸ் ஃபார் கேஜி. இப்போ நான் கேஜிக்கு 26 alphabets சொல்றேன்னா the first and second teachers you can use as circle game, puzzle game, then as other activities you can convert according to your lesson. If you have difficulty in inserting this away from classroom methodology for your prose and your poetry, you can share your prose and your poetry, or you can send your books to me after this lockdown. So I can frame activities for each and every lesson, how you can make this lesson so meaningful learning for the students. So if you're going to introduce A for lower kindergarten, for upper kindergarten, as well as for class 1. And first standard teachers, mainly I want to tell you one thing. As soon as the students step from kindergarten to class 1, I don't want you to go with words straight away. At least for nearly 10 days, I want you all to stick only with the alphabets. You may be thinking that the students know alphabet very well. They have learnt a lot from LKG and UKG. They have come to first standard, so they have to start writing with words. And when you start with words, definitely the children are not going to put the words in the correct 4 lines. So immediately you will be complaining about the kindergarten teachers that the UKG teacher did not train the student well. So we are suffering in class 1. It's not that at all. The children are coming to us nearly after 1 to 1.5 months. So you should have a recapitulation over alphabets and numbers 1 to 100, and then only you have to go to the different concept of alphabets. So how to recall is, you have to make the first standard children to write capital ABCD for 2 days, small ABCD for 2 days, cursive ABCD for 2 days. After that, you have to introduce at least 22 letter words, then 23 letter words. This will take nearly 2 weeks, a couple of weeks. After completing this, then you can start with your prose. Then you can start with your meanings, opposites, plurals, whatever you want to do. Without teaching alphabet, without recalling alphabet in both the language, English, Tamil, if you have Hindi also, without teaching that, please don't go with your prose and your elaborate subjects. And same way with maths also. I don't want you to go with 101 without teaching number 1. Without teaching number 1, without teaching ONE1, a first standard child should not go to the other number concepts at all. Okay, children. If you take the letter A,
I want you all to draw a big A on the ground, and I want all your students to walk on A. That A should be too big. That nearly 5 students are able to walk on A. So this gives them a education away from the classroom, and definitely they will enjoy this activity. B, draw a big B on the ground and make this, collect lot of bottle caps. Make 5 students to sit around B and ask them to arrange it on B, arrange the bottle caps on B. This gives a good fine motor development and cognitive development, and again it is a learning B away from the classroom. Then C, draw a big C on the ground, give a very big rope. இந்த துணி கட்டுவோம் தெரியுமா, கயிறு, துணி கட்டுற கயிறு அந்த மாதிரி, அப்படி இல்லைன்னா செனல் கயிறு. அண்ட் இஃப் இட் இஸ் கலர்ஃபுல் இட் வில் பி குட். அந்த மாதிரி ஒரு கயிறு இல்ல சாட்டன் ரிப்பன் கொடுத்து மேக் த ஸ்டூடெண்ட்ஸ் டு கீப் இட் ஆன் த கர்வ் சி. மேக் த ரோப், ஆஸ்க் த ஸ்டூடெண்ட்ஸ் டு கீப் த curve rope on C and see to it that all your 40 students get a chance to keep this on C. Then draw a big D on the ground and ask the students to walk on D just like a duck. Draw a big D on the ground and ask the students to walk on the letter D with a just like a duck, saying the sound quack quack. D for duck, quack quack. Then draw a huge E on the ground and ask the students to tear papers, make paper balls and keep it on E. Draw a big E on the ground, ask the students to tear papers, newspapers, collect the newspapers from the parents a day before itself, ask them to tear, make it as balls and keep it on E. For this, how to complete it immediately? Per day, you're going to introduce only one alphabet. I want all the alphabets to be as a ground activity. So you can draw 4 to 5 E, or if your ground is too big, you can draw even 10 E, big E with the chalk powder and the கோலம் மாவு சொல்லுவோம், சாண்டோட மிக்ஸ் பண்ணிட்டு, வேர் த பிடி மாஸ்டர்ஸ் யூஸ் டு புட் ட்ராக். அதுல அவங்களே கூட ஒரு பெரிய இ, ஒரு 5 இ அது மாதிரி கிரவுண்ட்ல எழுதிட்டு, யூ கேன் இஃப் தேர் இஸ் availability of space, nearly all the class students can come out, they can sit in the corridor. Or 5 students வந்து they can do this activity and they can go. Really, you will not believe that this will take nearly 1 hour. But in this 1 hour, no need to teach again about A to E in the classroom, and no need to give the pencil, hold their hand and write. When something is understood, when the children have interest to learn, automatically their writing also will be too good, and they will start writing all the alphabets after doing this activity. This is really a practical experience where we implemented and we got a good result. And after that, you will not complain to anyone that the student is too poor in writing. Few students are not at all writing because the parents are not teaching at home. So next, when it comes to F, draw a big F on the ground and ask only the fat boys and girls to walk on F and others to run around F. So children will understand F for fat. Draw a big F on the ground. Ask the fat boys to walk on the fat boys and girls to walk on F, and ask the other students to run around F. Then draw a huge G on the ground and draw the pictures starting with G in bits of paper and distribute to the students. Ask them to keep it inside G. So what are the different types of pictures you can associate with G? G for gun, G for gift, G for gum, G for guitar, G for goat, G for gorilla, goose, like that. You can picturize in small papers, give those chits to the students. You can run and ask them to keep it inside G. Then draw a huge H on the ground. Ask the students to gallop like a horse on H. So H for horse. The students have to ride a horse with a galloping sound on H. Then after that, you can draw I. You can draw I on the ground. Ask the students to keep the cotton balls on I. Collect lot of cotton balls. Why we are asking cotton balls is we use cotton always to make a igloo in craft. So for that white igloo, I for igloo, you can use cotton balls and you can ask them to keep it on the letter I.
So if you see, all the alphabets should be taught on the ground first instead of on the blackboard or tab or smart board. I want more it to be a ground activity where students can involve themselves. If it is going to be a smart board activity, it will be only a visual aid. Draw a huge J and jug on the ground. Ask the students to stand on J. When the whistle is blown, they have to run and accommodate into the J. Okay, so I want you all to draw a big J on the ground. Ask the students to stand on J in the shape of J. When you blow the whistle, they have to run and accommodate themselves into a jug. So a jug picture also should be drawn. It should be simultaneously drawn. One side jug and the other side J. From J they have to run and they have to jump into the jug. Then for K again, draw a huge kite and divide it into 4 parts and write K in all the parts. Ask the boys to jump into the kite and girls to run around the kite. So K for kite, you can draw a big kite and you can divide the kite into 4 parts. In each part you can write the letter K and you can ask the boys to jump into the kite on K and girls to run around the kite. So L, you can draw a huge L on the ground and ask the students to pluck the leaves, or you can pluck and keep the leaves on a tray. L for leaf, and you can ask the students to decorate the letter L with the help of leaves. Decorate the letter L with the help of leaves. Whenever a letter or anything is enlarged for small students, their acquiring knowledge, their grasping knowledge, their observing knowledge will enhance. If they see once, it is more than enough. So only for small students, if you take the storybooks of small students, the letters will be printed in a big font. Children like to see something big. Children like to observe which is huge so that it gets registered in their mind fast. So this is also a psychology. That's why I'm asking you all to write the letters on the ground. So prepare for M. Prepare a mask on monkey and wear it to the students and make them to walk on the letter M, which is drawn on the ground. Draw a big M on the ground. Make 5 to 6 monkey masks. Ask the students to wear M for monkey and ask them to walk on the letter M like a monkey. Then N. Draw a big N on the ground. Ask the students to collect small twigs. Else, ask the students to bring inexpensive nuts. Badam, pistala, ellame endha nuts romba cheap ah irukko. If you take groundnuts, it is little bit cheap. Or even groundnut the old madri irukilla and the groundnut ode tool adu irundha kuda podum. You can collect that. Children will materialize different things. Children can sit around the letter N on the ground and they can arrange the letter N with the nutshell. Draw a big O on the ground. Ask them to bring orange. O for orange. You can send them back to their house if the parents ask for it again, or you can make the students to eat the orange. Ask them to bring one fruit. So 40 children will be bringing 40 orange. Ask them to arrange the real orange fruit on the letter O, big O drawn on the ground. After completing these activities, if you see, the letters will be so good to see on the ground with different materialistic things. And if you can take this photograph and you can put it in your documentary film for kindergarten during your KG day. You can prepare your own documentary film showing that how the methodology is followed in Vayaburi School for kindergarten. You can put that in an LED screen during your kindergarten day celebration as a documentary film. It will reach the parents when they see that. Then draw a big pineapple on the ground and draw a lot of small checked lines in it. Give letter P written on a paper and ask them to keep it inside the checks. So I want you all to draw a very big pineapple and you have to put lot of checks. Give the letter P and ask the students to
keep the letter P inside it. See, I don't want you all to take big pain for all this. This is an easy methodology of teaching. The pineapple or P, you can take the help of the drawing masters, craft teachers, and PT masters. The letter P, to write it on a paper, it's a small bit of paper with a sketch pen. You're going to write letter P. So it doesn't acquire a big time. It is not a time consuming process for you to do these activities. All this can be done within the preparation time will be maximum 5 minutes for the students to, for the teachers to prepare for this activity. Then draw a huge Q and ask the students to fill the letter Q with color sand. You can buy the color powder and you can mix it and keep it in a tray. You can ask the students to take a handful of color powder and go and spray it on Q. So if each kid gets one chance, it is more than enough. After completing this activity, children will be astonished to see the Q prepared by them. Make the students to burst the balloons written through the letter R with a toothpick. So again, it is a balloon activity. I told you this already. You can fix, you can write, you can blow the balloon. You can write R with the marker. You can tie it on any poles or you can pin it on the notice board. And you can ask the students to prick the balloon which has got the letter R. The bursting sound will make the children again happy and surprised, and they'll have a feel that they've achieved something and they broke the letter R. And they will come and tell you, ma'am, I broke R. Okay, then tie a big rope between two poles and hang the letter S cutouts in it. Ask the students to jump and pluck the letters. This is like a bun eating game. A bun will be tied in a rope and we will ask the children to eat the bun, which is the old traditional game on those days. The same way, I want you all to tie a big elongated rope in a horizontal way and you can hang the letters S and they have to tie their hands behind and they have to pull out the letter S. Then draw a big coconut tree with the letter T on the coconuts and ask the students to walk on the coconut tree and touch the letter T. This activity is already given to the teachers for phonics when you came to my school. I think all of you remember that. Draw a big coconut tree, draw bars on the coconut tree, ask the students to jump on the bars by pronouncing the letter T. Let the coconuts have the letter T on it. Let the students go touch and come back. Then draw a huge umbrella for you. Play a music tune. All the students should run around the umbrella and when the music is stopped, they should stand under the umbrella. So umbrella should be drawn on the ground and music should be played and children should, like musical chair, they have to run around the umbrella and when the music stops, they have to stand under the umbrella. V, draw a huge V and ask the students to arrange the letter V with van toy they bring from home. So all the students will be having small car, small van at home. You can ask the students to bring one van toy and arrange it on the letter V which is drawn on the ground. If that is not possible, you can ask the students to bring the pictures of van and you can ask them to arrange it on the letter V. W, draw a big W on the, tie a paper watch on all the students' wrist and make them to run around the letter W drawn on the ground. So you can draw a paper watch, you can cut it, keep it ready the day before. The next day you can tie watch on the wrist of the students and you can ask them to run around the letter W or walk on the letter W. Draw a huge X on the ground and make the boys to walk on one stroke and girls to walk on the other stroke. So it is a cross, X is a cross. The boys and girls can cross the letter X which is drawn on the ground by walking on it. Y, tie a string behind the poles and hang out the pictures of yacht, yak, yarn and ask the students to feel and identify. It should be made out of paper. So you can make a big sandpaper letter and keep it on the ground and you can picturize the Y for pictures and around it and make the students to touch and feel. Z, ask the students to collect the letter Z
hidden inside the sand in different places in the ground. So you can put a big circle. Inside that circle, you can dig the sand and keep the letter Z made out of cardboard. And you can ask the students to dig the sand, find out, and you can see how which kid collects most of the letter Z. So you can have it like a game. Teachers, see, all these things, even you could have done it. Why I am spending much of my time and giving one activity for each alphabet is I don't want you to miss this methodology of teaching. Okay, as I don't know how many of you are Montessori trained, how many of you are well known of all these facts of teaching. So why I'm taking nearly an hour for the session of introducing alphabets is alphabet is the basic thing in English for the students to understand. All the children are able to write A to Z in the class. But if you check at least 10 students, you will see that they don't know what is Z, what is U, and what is P. But they know to write from A to Z. They don't know the identification. So without identification, the children are promoted to UKG and they go on and travel till class 2 without knowing the identification. This is done in language, Tamil as well as in English identification of letters. So for each and every activity, because I don't know when after the class is over, I don't know how many of you have understood it completely, whether you've understood how to categorize the activities under each topic. So only for this thing, I've taken so much of time by giving each and every activity to introduce each and every alphabet. You may think all this is very simple. Why ma'am is giving so many activities to it? We ourselves know. What happens is you're not bringing the students to the ground again. Again, you're telling me, ma'am, we used the flashcard to teach letter A. Ma'am, I used the smart board to teach letter B. Again, I don't want you to get confused. There is a lot of teaching by bringing the students out and making them to study, which is more meaningful than the indoor classroom activities. And moreover, Montessori method is touch, feel, experience, enjoy, and learn. And sand, touching the sand, playing with the sand is a very important aspect of Montessori methodology. Now I want to take a 2 minutes of break in the sense I want you all to interact whether you have understood whatever I told today. Then I will move to the grammar part. Tell me, ma'am. Teachers can interact. I have unmuted all of you. Anybody who wants to interact can interact. சொல்லுங்க மேம். உமாதேவி Yes, ma'am. சொல்லுங்க. Yes, ma'am. ஒவ்வொரு லெட்டருக்கு எத்தனை நாள் நம்ம கொடுத்து போலாம் மேம்? ஒரு லெட்டரும் என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா நீங்க லைவா டீச்சிங் பண்ண போறீங்கன்னா 26 days within 26 days you can complete. இப்போ ஒண்ணு மெயினா it is a very good question, உமாதேவி. ஒரு லெட்டரும் நம்ம எவ்வளவு நாள் கொண்டு போனோம் அப்படின்றது it's a beautiful question. வந்து it depends upon the depth of the teaching. நீங்க எப்படி கொண்டு போறீங்க ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியணும். நீங்க கேபிட்டல் லெட்டர்ஸ் யூஸ் பண்றீங்களா ஸ்கூல்ல லோவர் கிண்டர் கார்டன்ல இல்ல கர்சிவ் யூஸ் பண்றீங்களா? ஸ்மால் லெட்டர்ஸ் மேம். கர்சிவ் வந்து print letter கிடையாது. கர்சிவ் அந்த யூகேஜி வந்து கர்சிவ் ரைட்டிங் மேம். யூகேஜி கர்சிவ் ரைட்டிங். கர்சிவ் ரைட்டிங் மேம். வந்து கர்சிவ் ரைட்டிங். அப்போ நீங்க வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஆல்பபெட் ஏன்னா கர்சிவ் வரும்போதுதான் இட் இஸ் டிஃபிகல்ட். இப்ப இங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா in Chennai we start cursive right from lower kindergarten
அண்ட் ஸ்கிரிப்ட் வந்து வாசிக்கிறதுக்கு மட்டும் தான் நாங்க யூஸ் பண்றோம், வாசிக்கிறதுக்கு அப்சர்வேஷனுக்கும். பிகாஸ் கர்சிவ் இஸ் வெரி டிஃபிகல்ட்ன்றதுனால ஃபர்ஸ்ட் வி இன்ட்ரடியூஸ் த மிடில் ஸ்ட்ரோக், தென் த அப்பர் ஸ்ட்ரோக் அண்ட் தென் த லோவர் ஸ்ட்ரோக். நீங்க இப்ப கர்சிவ் யூகேஜிக்கு ஆரம்பிக்கும் போது எப்படிமா ஆரம்பிக்கிறீங்க? ABCDEனா இல்ல மாத்தி மாத்தி இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்களா? நோ மேம், ABCD தான் மேம் ஸ்டார்ட் பண்ணுவோம். முதல்ல ABCDE ன்னு இன்ட்ரடியூஸ் பண்றதே கர்சிவ்ல இட் இஸ் a wrong methodology. ஏன்னா ஃபர்ஸ்ட் இப்ப வந்து you are going to teach letter, ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்ட்ரோக் முடிச்சிடுறீங்க இல்லமா, ஸ்டாண்டிங் லைன், ஸ்லாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன். அது முடிச்ச பிறகு you have to start the letter C. the C குழந்தை எழுதின உடனேவே it should go as O. ஏன்னா ஃபர்ஸ்ட் C வந்து ஹாஃப் சர்க்கிள், அது அப்படியே ஃபுல் சர்க்கிளா போயிடும் O. அந்த ஓவோட ஒரு டெய்ல் முன்னாடியும் பின்னாடியும் இழுத்தா it became A. அதுக்கப்புறம் அது அதே ஸ்ட்ரோக்கோடவே E, அந்த E வந்து it should turn as S. மாதிரி கை எடுக்காம you have to introduce only the middle stroke first. அதாவது ABCDEF ன்னு சீக்வென்ஸா போகணும்னு அவசியம் இல்ல. when it is concerned with writing, the teachers, you have to follow the methodology of cursive writing. First middle stroke, then after that upper stroke, அதுக்கப்புறம் lower stroke. இது எல்லாம் 3 மாசத்துக்கு போனோம்மா. 3 மாசம் கழிச்சு ABCDE ன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து 2 letter words, after that 3 letter words, after that sentence writing A to Z, after that picture composition. இந்த அளவுக்கு யூகேஜில முடிக்கணும். அப்போ நீங்க யூகேஜில கர்சிவ் ஆல்பபெட் ஸ்டார்ட் பண்ணா கண்டிப்பா உங்களால பிக்சர் காம்போசிஷன் வரைக்கும் கர்சிவ்ல எழுத வைக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இவ்வளவு ஆக்டிவிட்டிஸ் பண்ணி எல்கேஜில கர்சிவ் நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா இட் வில் பி மோர் ஈஸி. அதே மாதிரி when it comes to LKG, நீங்க 4 lines யூஸ் பண்றீங்களா? LKGல செக்டு நோட் புக் யூஸ் பண்றீங்களா? 4 lines மேம். அதுவும் தப்பு. நோட் புக் 4 lines மேம். என்னமா உங்களுக்குள்ளேயே கன்ஃபியூஷன் இருக்குமா? LKGக்கு என்ன யூஸ் பண்றீங்க? இல்ல மேம், இந்த இயர் வரைக்கும் இப்போ 4 lines ஆர்டர் பண்ணிருக்கோம். 4 lines ஆர்டர் பண்ணிருக்கீங்களா? எஸ் மேம், எஸ் மேம். லாஸ்ட் இயர் செக்டு தானே யூஸ் பண்ணனும். யார் 4 lines ஐடியா கொடுத்தது உங்களுக்கு? ரெடி, அதுல ரைட்டிங் நல்லா இருக்கு. எப்படிமா ஒரு 3 வயசு குழந்தையால உங்களால வந்து 4 lines எழுத வைக்க முடியும்? ஆல்பபெட்டே அது அப்பதான் புதுசா கத்துக்குது. எல்கேஜியை பொறுத்த வரைக்கும் நீங்க 3 monthsக்கு பென்சில் கையில கொடுத்தீங்கன்னா அதுவே தப்பு. யூ ஹேவ் டு கிவ் ஒன்லி கிளே, த்ரெட்டிங் பீட்ஸ், ஃபைன் மோட்டார் ஆக்டிவிட்டிஸ். செப்டம்பருக்கு அப்புறம் தான் பென்சிலே கையில கொடுக்கணும் எல்கேஜிக்கு. பென்சில் கொடுத்த பிறகு நீங்க என்ன பண்ணணும்னா அந்த குழந்தைக்கு வந்து மேட்சிங் ஆக்டிவிட்டிஸ் அந்த மாதிரி கொடுத்துட்டு ஸ்லோவா ஸ்ட்ரோக்ஸ் ஆரம்பிக்கணும். அப்போ ஆல்பபெட் எழுத ஆரம்பிக்கும் போது குழந்தை கான்சென்ட்ரேஷன் ஆல்பபெட்ல மட்டும்தான் இருக்கணும், லைன்ஸ்ல இருக்க கூடாது. லைன்ஸ்ல அதால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ரைட்டிங் வந்து அதுக்கு ரொம்ப ஒரு ஹார்ட்ஷிப் ஆயிடும். ரைட்டிங்னாலே ஒரு கஷ்டமான வேலையாயிடும். ஆல்ரெடி கம்பேர்ட் டு நம்பர்ஸ், English is difficult to write. And if you're going to use 4 lines, it's a complete methodology. You have to use only 1 inch checked. 50 checked கூட கிடையாது. 1 inch checked னா பெரிய பெரிய பாக்ஸ். அது உள்ள குழந்தை லெட்டர்ஸ பெருசு பெருசா எழுதி எல்கேஜி ஃபுல்லா லெட்டர்ஸ தரோ பண்ணணும். தரோ பண்ண பிறகு யூகேஜி வந்த பிறகு 3 months 4 lines கொடுத்து நம்ம லைன் கான்சென்ட்ரேஷன் யூகேஜில கொண்டு வரணும். யூகேஜிலேயே சென்டென்ஸ் ரைட்டிங், பேராகிராஃப் ரைட்டிங் குழந்தைங்களே ஓனா டைரி காப்பி பண்ற அளவுக்கு யூகேஜில நம்ம கொண்டு வந்துடணும் ரைட்டிங்ல. அது இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்லோ ப்ராசஸ்ல போனாதான். அது நீங்க ட்ரை பண்ணுங்க. நோட் புக் ஆர்டர் நீங்க இன்னும் ஆர்டர் பண்ணிட்டாங்களான்னு கேளுங்க மேனேஜ்மெண்ட்ல. பண்ணலன்னா நான் ஒரு நோட் புக் ஆர்டர் கொடுக்குறேம்மா உங்களுக்கு. நோட் புக் பிளேஸ் பண்ணணும்னு அதை நீங்க டீச்சர்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு மேனேஜ்மெண்டோட கன்சல்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி கொடுத்தா அஃபோர்டபுளா இருக்குமா, யூஸ்ஃபுல்லா இருக்குமா குழந்தைங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. ஓகே ஓகே. எல்கேஜி அலோன் இந்த மாதிரி 4 ரூல்ஸ்ல நல்லா இருக்கும் ஹேண்ட் ரைட்டிங் அப்படின்றதுலாம் மாத்தாதீங்க. பிகாஸ் குழந்தைங்களுடைய ஃபைன் மோட்டார் டெவலப்மெண்ட் இன்னும் அந்த அளவுக்கு வளர்ந்துருக்காது.
ஒரு ரப்பர் உங்க கையில கொடுத்து நான் அழிக்க சொன்னேன்னா உங்களுடைய ஃபிங்கர்ஸ வச்சு நீங்க அழிப்பீங்க. ஆனா குழந்தை வந்து அதோடைய ஷோல்டருடைய சப்போர்ட்டும் கேட்டு ஹோல் கைய வச்சு இப்படி அழிக்கும். அதுக்கு ரீசன் என்னன்னா the child does not have that fine motor development completely. Okay, next question. இப்போ இந்த ஒரு ஆல்பபெட்டுக்கும் ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்தல, what do you think? It is a waste of time. எங்களுக்கே இது தெரியும் மேம், it is below our knowledge. எங்களுக்கு இதை விட இன்னும் நல்ல டாபிக்ஸ் எடுங்க, இதெல்லாம் எங்களால பண்ணிட முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்ல இது மாதிரி ஒரு ஆல்பபெட்டுக்கு ஒரு கிரவுண்ட் ஆக்டிவிட்டி கொடுத்தது யூஸ்ஃபுல் டிப் ஃபார் அஸ், ஈஸியா இருக்கும் ஃபாலோ பண்றதுக்குன்னு நினைக்கிறீங்களா? ஈஸியா இருக்குமா? ஈஸியா இருக்கும்லமா? ஏன்னா எனக்கு என்னன்னா இப்ப ஒரு 10 கிண்டர் கார்டன் டீச்சர்ஸ் இருக்கீங்கன்னா 2 பேர் யோசிச்சு ஆக்டிவிட்டி பண்ண முடியும். மீதி 4 பேர் வந்து பிகாஸ் ஆஃப் த லாஸ் ஆஃப் டைம், இல்ல புரியல, இல்ல இந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணல, அப்ப அந்த குழந்தைங்களுக்கு இந்த ஆக்டிவிட்டி ரீச் ஆகாம போயிடுது. இல்ல உங்ககிட்ட வந்து they will be requesting நீங்க என்ன பண்றீங்க சொல்லுங்க. அதனாலதான் நான் இந்த ஒரு லெட்டருக்கு ஒரு ஆக்டிவிட்டி I wanted to frame and give you. It's more or like a school feeding. ஆனா இந்த early stages are இதுவே இப்ப next year again when we are going to conduct the workshop, I'm not going to repeat all this. இப்ப phonics எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த வாட்டி phonics கிளாஸ்ல இன்னும் 2 days கழிச்சு வரப்போற phonics கிளாஸ்ல I'm not going to do anything. Only you're all going to teach me phonics. ஏன்னா உங்களுக்கு phonics யார் கண்டுபிடிச்சான்னு ஆரம்பிச்சதுல இருந்து, blending of soundsல இருந்து, phonic gamesல இருந்து, phonic activity sheets வரைக்கும் I have already taught everything to you. So I'm going to just brush up for you all. That's all, and you're going to perform and do everything. Yeah, in the 26 letters activity frame பண்ண ரீசனே it should go only like this. இந்த மாதிரி தான் மெத்தடாலஜி போனோம், அப்பதான் மீனிங்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுனாலதான் we did. இப்போ கேபிட்டல் ABCD நீங்க லோவர் கிண்டர் கார்டன்ல எழுத கொடுப்பீங்களா, கொடுக்கவே மாட்டீங்களா? கேபிட்டல் கொடுப்பாங்களா? நான் என்ன சொல்றேன், நீங்க கொடுக்கவே வேண்டாம்ன்ற. கேபிட்டல் ABCD எழுத வச்சு ஸ்மால் ABCD எழுத வைக்கிறதுக்கு நம்மளுடைய சிலபஸ்க்கு டைம் இருக்காது. உங்களால முடியும்னா கர்சிவே நீங்க லோவர் கிண்டர் கார்டன்ல ஸ்ட்ரெயிட்டா கொண்டு போயிடலாம். ஒரு குழந்தை 2 years கர்சிவ் ரைட்டிங் பிராக்டிஸ் பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வரும்போது their handwriting will be very neat. நீங்க யூகேஜில தான் கர்சிவ் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகும்போது அது அரையும் குறையுமா தான் தெரிஞ்சுக்கிட்டு கர்சிவ் போகும். அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டீச்சர் போர்ட்ல அந்த டீச்சருக்கு கர்சிவ் தெரிஞ்சாதான் அந்த குழந்தைங்க கர்சிவ் எழுதுவாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து எப்படிமா மதர் டீச்சர் மட்டுமா இல்ல சப்ஜெக்ட் டீச்சர்ஸா? சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் மேம். சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் அந்த மெத்தடாலஜியை என்ன பொறுத்த வரைக்கும் மாத்தணும். Because mother teacher தான் எல்லா சப்ஜெக்ட்மே ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல எடுக்கணும். The complaints will be very less. ஏன்னா இங்கிலீஷ், மேத்ஸ், EVS ஒரு டீச்சர் எடுத்துட்டு தமிழுக்கு மட்டும் ஒரு டீச்சர் போடலாம். அது மாதிரி போட்டா ஸ்டூடெண்ட் will understand better. And பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து அவ்வளவா கம்ப்ளைண்ட் வராது. உங்களுக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுத்து முடிச்ச உடனே ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியும் எந்த குழந்தை நல்லா எழுதோ எழுதாது, யாரு கொஞ்சம் இன்டெலிஜென்ட் இல்ல, யாரு ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல உட்காரணும் லாஸ்ட் பெஞ்ச்ல உட்காரணும், இவன் கண்டிப்பா கிளாஸ் ஒர்க்கே அவனுக்கு பேக்ல இருந்து எடுக்க தெரியாது. ஏன்னா இங்கிலீஷ்ல EVS எழுதுறான், EVSல மேத்ஸ் எழுதுறான்ன்றது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் ஈஸியா இருக்கும். சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் எடுத்தீங்கன்னா 40 minutesல உங்க சப்ஜெக்ட முடிச்சுட்டு போயிட்டே இருப்பீங்க. And 6 years kids are too young and too small to get exposed for English, Maths, EVS, Moral Science, GK, Computer Science. உண்மையே சொல்றேம்மா, GK ல எந்த அளவுக்கு ஸ்கூல்ல உங்களுக்கு GK இருக்கா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல? ரிப்போர்ட் கார்டுல என்ட்ரி பண்றது இல்ல என்ட்ரி பண்ணுவோம் மேம். என்ன என்ட்ரி பண்ணுவீங்க? மார்க்கா கிரேடா? மார்க் மேம். மார்க். இன்னும் கிரேட் சிஸ்டம்ல இன்ட்ரோடியூஸ் ஆகலையாமா உங்க ஸ்கூல்ல? ஹிந்தி ஒன்லி மேம். ஹிந்தி ஒன்லி. கிரேட். ஹிந்திக்கு கிரேட், ஆனா ஜிகேக்கு மார்க் போடுவீங்களா? எஸ் மேம். எஸ் மேம். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்க்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கா? இருக்குது மேம். எஸ் மேம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் எப்படி? கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் டீச்சர் வந்து எடுப்பாங்களா? எஸ் மேம். அப்படியா? நான் நிஜமா சொல்றேன், you should all one day definitely I want to come to your school and see how far your first standard students are able to say the GK questions and the computer science questions. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம அதை புக்கா கொடுக்குறோம் குழந்தைங்களுக்கு. GK புக் ஒண்ணு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் புக் ஒண்ணு வாங்குற புக் ஃபீஸ்க்காக.
ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த ஜிகேவும் சரி, அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸும் சரி, இங்கிலீஷ், மேத்ஸ், தமிழுக்கு கொடுக்குற இன்புட்டோ டெப்த்தோ நம்ம கொடுத்து டீச் பண்ணதும் கிடையாது. அவசரமா மிட்டம் எக்ஸாம் வர்றதுக்கு முன்னாடி ஜிகே புக்கை திறந்து வச்சு கடகடன்னு எழுதி போட்டு அந்த குழந்தைங்களை எழுத வச்சு ஒரு டிக்க போட்டு சைன் பண்ணி ஜிகே புக் முடிச்சிட்டோம்னு சொல்லி கொஸ்டின் பேப்பர்ல நம்ம என்ன எழுத போறோமோ ஜிகேவை அதை மட்டும் நல்லா அந்த குழந்தைங்களுக்கு ரிவிஷன் பண்ணி ஜிகே எக்ஸாம பண்ண வச்சிடறோம். எனக்கு தெரிஞ்சு நான் இது வரைக்கும் அப்சர்வ் பண்ண மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல்ஸ் ஆர் லைக் திஸ். We give more importance for the main subjects compared to computer science and GK. So I want you teachers to touch your heart and tell what I told is truth or not. சொல்லுங்க, உண்மையே சொல்லணும். சார் இருக்காருன்னு என்கிட்ட சும்மாலாம் சொல்லக்கூடாது. மேம் நாங்க இங்கிலீஷ் மேத்ஸ் எடுக்கிற அளவுக்கு ஜிகே எடுக்கிறோம், ஜிகே கொஸ்டின்ஸ் புக்ஸ் ஃபுல்லா எங்க பசங்க தரோவா ஆன்சர் பண்ணுவாங்கன்னு ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு ஜிகே புக்ஸோடைய எல்லா பப்ளிகேஷனும் நான் நிறைய கோ த்ரூ பண்ணியிருக்கேன். பாத்தீங்கன்னா ரொம்ப ஹையா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கே அந்த குழந்தைக்கு ஜிகே புரிய வைக்கவே முடியாதுன்ற அளவுக்கு ஜிகே புக்ஸ் இருக்கு. அதை நம்ம நேம்ஸாக கொடுக்குறோம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் சொல்றீங்க, எத்தனை குழந்தைய நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல கம்ப்யூட்டர் ரூம்க்கு கூட்டிட்டு போய் கம்ப்ளீட்டா கலரிங் முடிச்சு டூல்ஸ் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டோம். ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தைக்கு டூல்ஸ் சொல்லி கொடுத்துட்டா புரிஞ்சிடும். எம்எஸ் ஆஃபீஸ் அளவுக்கு நம்மளால ஒரு 0.5% ட்ரெயின் பண்ணிருக்கோமா? இல்ல, we are taking it as theory. அப்போ அது மாதிரி இருக்கும்போது what I say is it's waste of money introducing GK for first standard. It is waste of money buying a computer science textbook. இதெல்லாம் மேனேஜ்மெண்ட்டுக்கு காசு வேஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும். எந்த அளவுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் குழந்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுமோ, டீச்சர்ஸ் கேன் ப்ரிப்பேர் their own study material for first standard computer science. GK ரியாலிட்டியில என்ன குழந்தை தெரிஞ்சுக்கணும் ஒரு 6 years லெவல்ல, யூ கேன் ப்ரிப்பேர் யுவர் ஓன் ஸ்டடி மெட்டீரியல். ஜிகே வாரத்துக்கு ஒரு கிளாஸ் ஒரு பீரியட் போடுறோம், இல்ல 15 டேஸ்க்கு ஒரு பீரியட் போடுறோம்னா கூட that must be a real GK where the students are really able to understand. அப்படி இல்லையா, தயவு செய்து ஜிகே பீரியடை ரிமூவ் பண்ணிட்டு ரிப்போர்ட் கார்ட்ல இருந்து ஜிகேவை எடுத்துட்டு introduce public speaking. Give content for the students for public speaking. Let the children start speaking as paragraphs and let them address in the prayer. Let them address all the functions and celebrations, all religious festivals. எல்லாம் அது மாதிரி அட்ரஸ் பண்ற மாதிரி move the education to the next level. யாரோ ஒருத்தர் ஜிகே இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, யாரோ ஒருத்தர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, அத மொனோட்டோனஸா அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாம ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் இன்ட்ரடியூஸ் பண்ண வேணாம்னு சொல்லல, இன்ட்ரடியூஸ் பட் இன்ட்ரடியூஸ் டு த லெவல் ஆஃப் த ஸ்டூடெண்ட். see to it கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல இருக்கிற புக் எல்லாமே அந்த குழந்தைங்க புரிஞ்சுட்டு படிக்கிறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் புக்ஸ் எல்லாமே இட் இஸ் வெரி டஃப். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டீச்சருக்கே அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் புக்ல பார்த்து படிச்சு நீங்களே மனப்பாடம் பண்ணிட்டு தான் எடுக்க முடியும். பிகாஸ் most of the teachers don't know what is computer science. Computer science grammar இல்ல, நம்ம சின்ன வயசுல இருந்து படிச்சுட்டு வந்ததுக்கு. இப்ப நம்ம நாளடைவுல போலீஸ் மாதிரி நம்ம கத்துக்கிட்டோம் கம்ப்யூட்டர் சயின்ஸ். சோ நம்ம எல்கேஜி யூகேஜில மீனிங்ஃபுல் லேர்னிங் ரெடி பண்ணிட்டு செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல யாரோ டீச்சர் வீட்ல ரொம்ப சத்தம் போடுறாங்க. Hello. Yeah, I think we can proceed, madam. Mute பண்ணிருக்கேன். Teachers they can unmute themselves. Yes sir, yes sir. So I want the teachers, இப்போ இவ்ளோ we are doing so many seminars, workshops, your management and sir are taking so much of interest that you should not while away your time during this quarantine period and making உங்களுடைய whole dayல ஒரு 1 hour meaningful session ரெடி பண்ணி கொடுத்திருக்காங்கன்னா you should also teach us. You are only going to teach your students. You only know the level of your students. You only know the level of your parents. அப்போ உட்கார்ந்து நீங்க எல்லாம் ஒன்னா டிஸ்கஸ் பண்ணி ஒரு நல்ல ஸ்டடி மெட்டீரியல் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்குமாவது ஜிகேக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு ரெடி பண்ணுங்க. 15 days ஒன்ஸ் அந்த பீரியட் வந்தா கூட போதும். பட் ரியலி த சில்ட்ரன் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ஜிகே. பப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஐ செக்ட் அவுட். நத்திங் இஸ் டு த லெவல் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ். அவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் பப்ளிகேஷன்ல பிரிண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு கிளாஸ் ஒர்க் வேற ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு போட்டு அந்த கிளாஸ் ஒர்க்ல என்ன எழுதி போடுறோம்ன்றது டீச்சர்ஸ்க்கே நாலேஜ் இல்லாம அதை எழுதி போட்டு டீச்சர்ஸ் அதை கம்ப்யூட்டர் ரூம்க்கே கொண்டு போவாம அந்த மாதிரி டோன்ட் கிவ் education which is really going to waste students
management teachers as well. Okay, நம்ம சொல்லி கொடுக்கிறது கம்ப்யூட்டரை யார் கண்டுபிடிச்சா யாரு? Yes ma, tell me ma. Hello ma'am, I'm Meera. I'm Subriya's sister, sorry. Hello ma'am. சொல்லுங்க ma'am. Ma'am, your voice is not audible. Can you hear me now ma'am? Yes ma'am, yes ma'am, tell me ma'am. இல்ல இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா ஜிகே வந்து as a separate subject is not necessary அப்படின்னு சொல்றீங்க இல்ல? Because we had something called value education period where they were only, they just taught the lesson and they just write five questions on the back of the lesson, and we never understood, they never taught us what the value is delivered through that lesson. So adu madri da I feel this GK is also being taught. Idla na what you told me right ma'am, ஒரு பீரியட்ல வந்துட்டு ஒரு ஆப்பிள் பத்தி சொன்னா you taught some 15 to 20 or 100 sentences. You're saying each and every object should be described in 100 different sentences in சொன்னீங்க இல்லையா? So I think that will bring enough GK into the teacher per person's mind, and ஒரு student mind and அதுதான் GK இல்லையா? So whatever is the person sees around, in and around the world about that object, that itself will cover the GK ன்னு நினைக்கிறேன் இல்லையா? அது வந்து 100% for pre primary is more than enough. அது மட்டுமே போதுமா? ஏன்னா இந்த GK book எனக்காக if you have time, நீங்க ஒரு 10 publication GK book level 1 level 2 grade 1 grade 2 எடுத்து பாத்தீங்கன்னா நிஜமாவே எனக்கே ஞாபகம் வச்சுக்க முடியாது. So many names, so many dance name, rivers name. அது அந்த டீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா the way they teach GK வந்து அவங்க ரிலாக்ஸ் பண்ற பீரியடா இருக்கு. அது எடுத்துட்டு போலாம். அத ஒரு மெயின் சப்ஜெக்ட் அளவுக்கு டீச்சர்ஸ் யாரும் எடுத்துக்கிறது இல்ல, பிகாஸ் இட் இஸ் நாட் கன்சிடர்ட் இன்டு தி ரிப்போர்ட் கார்டு. இப்ப சென்னையில எல்லாம் பாத்தீங்கன்னா we have great system. GK வந்து அந்த எக்ஸாம்க்கு 1 week முன்னாடி க்ளோஸ் பண்றாங்க HM செக் பண்றதுனால. அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாத்தீங்கன்னா இன்னும் worst. அவ்வளவு ஒரு டெக்னிக்கல் நேம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லயே அது அந்த எடுக்கிற டீச்சருக்கு கம்ப்யூட்டர் டீச்சரை வந்து எந்த ஸ்கூல்லயும் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து போடுறது இல்ல. எந்த டீச்சருக்கு பீரியட்ஸே இல்லையோ ரொம்ப வேஸ்டா இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுக்குறாங்க. கம்ப்யூட்டர் சச் இம்பார்ட்டன்ட். நான் என்ன சொல்றேன், எதுவுமே ஃபுல் ஃபிளெஜ்டா நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், இல்லைன்னா ஸ்டாப் பண்ணிடலாம். மத்த ஸ்கூல் பண்ணதுன்றதுக்காக we should not give. நீங்க சொல்ற மாதிரி நான் ஒரு லெசனுக்கு எப்பவுமே என்ன சொல்லுவேன்னா, இந்த சிசிஇ சிஸ்டம் சிபிஎஸ்இ அதை நம்ம ஸ்டேட் போர்டுக்கு ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு இல்லை. ஒரு லெசன் எடுத்துட்ட பிறகு அந்த ஒரு லெசனுக்கு a teacher should prepare 100 questions. The cat is on the wall, it's a sentence. இதுக்கே நம்ம 10 questions prepare பண்ணலாம். Where is the cat? What is the color of the cat? Is the cat on the wall or below the wall or above the wall? What does the cat like to eat? அந்த கேட்டை சுத்தி நம்ம 10 questions ரெடி பண்ணி ஓரல் ரெப்பிட்டேஷனா குழந்தைங்களை கேட்டோம்னா the child will have a depth knowledge about the cat. அதுக்கப்புறம் ஒரு கேட்டோடைய பிக்சர் காம்போசிஷனோ காம்ப்ரிஹென்ஷனோ கொடுத்தா the child will be able to see. நம்ம என்ன பண்றோம்னா what is a cat? Cat is a domestic animal. அதையே 10 times டீச் பண்றாங்க. So கேட்டை பத்தி என் குழந்தைக்கு தெரியும், it is a domestic animal, it lives in a basket. What does the cat eat? Milk. இந்த 3 லைனை தவிர நம்ம டீச்சர்ஸ்க்கும் எதுவும் தெரியல, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இன்னைக்கு எதுவுமே தெரியல. நான் என்ன சொல்றேன், ஸ்டாப் திஸ் கொஸ்டின் ஆன்சர் மெத்தட். ஜஸ்ட் டீச் a lesson. ஒரு 25 to 30 ஓரல் கொஸ்டின்ஸ் எழுதிடுங்க. அது ஓரல் கொஸ்டின்ஸ் நிறைய கேட்டா அந்த டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற எல்லா கான்செப்டுமே நம்ம அந்த லெசன்ல இருந்து கவர் பண்ணிடுவோம். Too many questions we have to prepare and we have to make the students to answer orally instead of writing. Don't give more importance for writing. Just like the abroad countries, we can give more importance for vocabulary. ஆனா அந்த மெத்தடாலஜி பாத்தீங்கன்னா it is very difficult for us to convince the management because it is நம்மளோட மேனேஜ்மெண்ட் எல்லாமே இன்னைக்கு இந்தியால கமர்ஷியலாவும் we have to think. அப்ப அடுத்த ஸ்கூல்ல நிறைய எழுதி போடுறாங்க 15 மீனிங் டேபிள்ஸ் பாத்தீங்கன்னா எல்கேஜி யூகேஜிலேயே படிக்கிறாங்க. நீங்க நம்பர்ஸ் 1 to 20 தான் பண்ணிருக்கீங்க. ஆனா அந்த 1 to 20ல நம்ம எவ்வளவு கான்செப்ட்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்றோம், that they are not understanding. அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஒரு ஆல்டர்னேட்டிவ், இதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவா நான் ஒரு ஜஸ்ட் an ஐடியா, see if it will work out. அந்த ஜிகே புக்ஸ் வந்து மேபி we can just the teacher can buy, not the student cannot buy it. அதுல இருக்கிற கான்செப்ட்ஸ் வந்துட்டு இப்போ வந்து ஒரு ரிவர் பத்தி சொல்லி கொடுக்குறாங்கன்னா சும்மா இதெல்லாம் ஒரு நீங்க சொன்னீங்க இல்லையா கான்செப்சுவல் லேர்னிங்னு சொன்னீங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த வீக்ல ஒரு கான்செப்ட் எடுத்து சொல்லி கொடுக்குறாங்க. பட் நீங்க சொல்ற மாதிரி மதர் டீச்சர்ஸ் வில் பி பெட்டர் ஆப்ஷன் when it comes to first standard or something, so where they can introduce that GK portion every day, or bits and pieces அங்க if they throw a point, maybe that will
stay in the mind for a longer time than teaching it in a go. இல்லீங்களா? Definitely 100% மா. இது we start the prayer itself. பிரேயர்லயே இன்னைக்கு ஒரு டாபிக் எடுத்துக்கிறோம். அதாவது ஸ்பைசஸ் வந்து குழந்தைங்களுக்கு நாலேஜே இல்ல. அந்த ஸ்பைசஸ் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து வாங்கி குட்டி 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 பாக்ஸ்ல போட்டு 20 ஸ்பைசஸ் கலெக்ட் பண்ணி அந்த 1 வீக் ஃபுல்லாவே குழந்தைங்களுக்கு அந்த ஸ்பைசஸ காமிச்சு we teach them. மஸ்டர்ட்ல இருந்து சின்னனம்ல இருந்து எல்லாமே we teach them. அது மாதிரி பிரேயர்ல இருந்தே we can start that GK. பிரேயர் எவ்ரிடே, அதாவது நியூ இன்ஃபர்மேஷன் ஒரு நாளும் கொடுக்க சொல்லிருக்கோம், அதுல இருந்து கூட பண்ணலாம். இதுக்கு we have to orient the teachers well. This orientation should be continuous and we have to orient the parents also. வீக்கெண்ட்ல நல்ல ஒரு எக்யூப் டீச்சர்ஸ் போட்டு பேரண்ட்ஸுக்கு ஃப்ரீ ஒர்க் ஷாப்ஸ் கொடுக்கலாம் ஆன் போனிக்ஸ், ஆன் த மெத்தடாலஜி. இன்னைக்கு அங்க கூட பேரண்ட்ஸ் எல்லாம் ஒரு 12th வரைக்கும் ஃப்ரீயா கொடுக்குறோம்னா எல்லாருமே வருவாங்க இல்லமா? இங்க ஃப்ரீயா ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ், ஃப்ரீயா ஒரு போனிக்ஸ் கிளாஸ், ஃப்ரீயா ஒரு மெத்தடாலஜி ஆஃப் எஜுகேஷன் ஃபார் சில்ட்ரன். ஏன்னா குழந்தைங்களுக்காக தான் இன்னைக்கு ஃபீஸ் கொடுத்து பேரண்ட்ஸ் இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்றாங்க. ஸோ ஆல் திஸ் ஷுட் பி இம்ப்ளிமெண்டட். டீச்சர்ஸே உங்களோட ஓன் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இந்த ஒரு மாசத்துக்கு ஒரு கான்செப்ட் ஜிகே இன்ட்ரடியூஸ் பண்ணா கூட இட் ஷுட் ரீச் தி கிட்ன்ற மாதிரி தே கேன் ப்ரிப்பேர். அதே மாதிரி கம்ப்யூட்டர் இஸ் இம்பார்ட்டன்ட். கம்ப்யூட்டர்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல என்னென்ன கத்துக்க முடியும், கம்ப்யூட்டர் புக்ஸை வாங்கி வச்சுட்டு தே கேன் அரைவ் தர் ஸ்டடி மெட்டீரியல். இல்ல எனக்கு அம்சிங்னா கூட ஐ எம் ரெடி டு ப்ரிப்பேர் அண்ட் கிவ் ஆல்சோ வேர் இட் வில் ரீச் த ஸ்டூடெண்ட். அதுக்கப்புறம் தே கேன் செக்ரிகேட். அதுல பிளஸ் மைனஸ் என்ன ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்த மெட்டீரியல்ல அது எதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். தே கேன் பிரிண்ட் இட் அட் ஸ்பைரல் பைண்டிங் புக். பேரண்ட் நம்மள கேட்க போறது இல்ல ஏன் பிரிண்டட் ஜிகே புக் எங்களுக்கு கொடுக்கல அப்படின்றது. அட் லாஸ்ட் தே வாண்ட் என்ன ரிசல்ட், குழந்தை எவ்வளவு படிச்சிருக்கு, எவ்வளவு இங்கிலீஷ் பேசுது அப்படின்றது தான் மோர் இம்பார்ட்டன்ட். அந்த கிளாஸ் இருக்க ஸ்மார்ட் போர்டு வச்சு எவ்வளவு கம்ப்யூட்டர் சயின்ஸ் சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு they can think. இல்லையா? அந்த ஸ்மார்ட் போர்ட்ல ஸ்மார்ட் போர்ட் வந்து நான் என்னுடைய ஸ்கூல்ல கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ண. I felt that it was more commercial and teachers உடைய யூசேஜ் ஸ்மார்ட் போர்டுக்கு பாத்தீங்கன்னா பர்ஸ்டா இருக்கு. அவங்க கிளாஸ் ஒர்க் எழுதும் போது ஸ்மார்ட் போர்ட்ல ரைம்ஸ் போட்டு விட்டுட்டு எல்லா குழந்தைகளும் லிசன் பண்ண வச்சுட்டு இவங்க பாட்டு மொனோட்டனஸா இருக்காங்க. அந்த குழந்தைக்கு பாத்தீங்கன்னா அத மாத்துறது கூட இல்ல அந்த டாபிக்ஸ. அதையே கேட்டு கேட்டு பாதி தூங்குவோம், பாதி லிசன் பண்ணோம், பாதி விளையாடிட்டு இருக்கோம். அந்த 3 lakh ஸ்மார்ட் போர்டு இதுக்குதான் இன்னைக்கு எல்லா ஸ்கூல்ஸ்லயும் யூஸ் ஆகுது. பிகாஸ் ஈச் கிளாஸ் has got around 40 kids. அந்த நோட் புக் எழுதுறது அதுக்குதான். அந்த நோட் புக்ல இருந்தே we have to make the changes. ஒரு நாளைக்கு ஃப்ரீ டைம்ல இவங்க எழுதுற மாதிரி நம்ம கிளாஸ் ஒர்க் நோட் புக்ஸே ஆல்டர்னேட்டா இருக்கணும். 2 ஹோம்ஒர்க் நோட் புக் கொடுத்தா ஒரு நாள் ஒன்னு கேஜி டீச்சர்ஸ் எழுதலான்னு ஐ சேஞ்ச் லிட்டில் பிட். அந்த ஸ்மார்ட் போர்ட் இஸ் எஃபெக்டிவ். இட்ஸ் a very good visual teaching aid, but it should be used in a proper way by the teachers. அந்த ஸ்மார்ட் போர்ட் யூஸ் பண்ணும்போது ஒவ்வொன்றுத்தையும் the teacher should explain by spending the time. ஒரு ஸ்நாக்ஸ் கொடுக்கும் போது கூட they have to explain by spending the time. அது மாதிரி we can do this orientation continuously and it is nice hearing from you, Mrs. Meera. I came to know that you are a doctor, no ma? Yes ma'am. Yes, so we need lot of we educationalists need lot of inputs from you regarding the psychological approach of the students. You can give me points. I'm ready to share. சார் பத்தி உங்களை பத்தி எல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் வெங்கடேசன் சார் மூலமா. அந்த சர்வீஸ் வாட் யுவர் பேரண்ட்ஸ் டூ இஸ் ரியலி வண்டர்ஃபுல். ஐ வாண்ட் மை டாட்டர் டு கெட் அசோசியேட்டட் வித் யுவர் கம்பெனி ரிகார்டிங் மெடிசன். டெஃபினெட்லி ஐ டேக் யுவர் ஹெல்ப். இப்போ நீங்க அங்க வந்திருக்கீங்களா? வையாபுரி வந்திருக்கீங்களா? ஓ ஓகே 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 மீரா, நைஸ் மீட்டிங் யூ மேம். கேன் வி க்ளோஸ் தி செஷன் டுடே? Sure. Sir, can we close the session, sir, today? Yes, ma'am. Yes, ma'am. I think the teachers don't have any specific doubts. Yes, sir. So, இது வந்து we have to bring this transformation. It is only through continuous orientation and continuous monitoring of the teachers, sir. அத பண்ணிட்டா சரியாயிடும், sir. The continuous monitoring also is very important, sir. Sure, ma'am. Sure, ma'am. Yeah, I get it, ma'am. Yes, sir. I'll meet you tomorrow, sir. Sure, madam. Sure. Thank you. Thank you.